வெயிட் லாஸ் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னா எக்ஸசைஸ்லாம் வந்து என்னன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இதை கேட்கும்போது சிலரோட மைண்ட் வந்து எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா, ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்றப்ப எக்ஸசைஸ் வந்து பண்ணணும், என்ன காரணம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குமே வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு கோச் பண்ணி கைட் பண்றேன். நீங்க எப்படிலாம் வந்து டயட்ல வந்து இருக்கணும், எப்படிலாம் வந்து எக்ஸசைஸ் ரொட்டீன்ல வந்து இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் குறையும், குறையாம வந்து இருக்கும் அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்றப்ப ஏன் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே வந்து டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல வந்து எக்ஸஸ் வெயிட் அப்படின்றத நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா எக்ஸஸ் ஃபேட் வந்து இருக்கு, அதை தான் வந்து சொல்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸஸ் ஃபேட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் வந்து பண்ணணும். இந்த இடத்துல அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு அந்த ஃபேட்டை எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியே வந்து கொண்டு போகும். இந்த எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க நார்மலா எதுவுமே பண்ணாம இருக்கும்போதும் வந்து நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்க மூளை வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் பீட் ஆகுது, டைஜஷன் வந்து ஆகுது, பிளட் சர்க்குலேட் ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த மாதிரி பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கேலரிஸ் வந்து தேவைப்படும். ஆனா ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, இதுக்கு எல்லாமே தேவைப்படுற கேலரிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான். இதை நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மூளையை இன்னும் அதிகமா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கவும் முடியாது. அதே மாதிரி டைஜஷன் ஆகிறதும் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதும் இது எதையுமே வந்து நீங்க ஸ்பீட் அப் வந்து பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணலாம். அதாவது எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது நம்ம பாடி வந்து நார்மலா எவ்வளவு கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணுதோ அதை விட அதிகமா வந்து பர்ன் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணல, ஆனா உங்க உடம்பு வந்து டெய்லி பேசிஸ்ல இயங்குறதுக்கும் அந்த வெயிட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு 1500 கேலரி வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 200 கேலரியோ 300 கேலரியோ நீங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து தேவைப்படும். அப்ப அடிஷனலா வந்து ஒரு 1700 கேலரி 1800 கேலரி அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்ப நார்மலா வந்து நம்ம உடம்பு எவ்வளவு கேலரிஸ் வந்து யூஸ் பண்ணுதோ அதை விட அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து யூஸ் வந்து ஆகுது. எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் வந்து அதிகமா வந்து யூஸ் ஆகும். அது நீங்க பண்ணாம உங்க உடம்பு பர்ன் பண்ற கேலரிஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. ஆனா வெயிட் குறைக்கிற எல்லாருக்குமே வந்து கொள்ள ஆசை என்னன்னா சீக்கிரம் வந்து வெயிட் வந்து குறைஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நீங்க சீக்கிரம் குறையினாலும் பரவாயில்ல, கரெக்டா குறையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கம்பல்சரி எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரொம்பவே வந்து முக்கியம். இப்ப நான் பேசிக்கா வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் டீடைல்டா வந்து எப்படி நம்மளோட பாடி வந்து எனர்ஜியா இந்த விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே 1-to-1 வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றத அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.